இன்றைய நாள் சஷ்டி திதி. இன்று பதிவில் பார்க்கப் போவது சாதாரண விஷயம் அல்ல. முருகபெருமானின் அரோகரா என்ற சொல்லுக்கு அர்த்தத்தையும், முருகபெருமானின் பதிகத்தையும், அந்த பதிகத்திற்கான தமிழ் விளக்கத்தையும் பார்க்க போகின்றோம். ஒரு முறை நாம் காது கொடுத்து கேட்டால் கூட போதும், அந்த முருகனின் அருளால் நினைத்த விஷயங்கள் உடனே நடக்கும். அரோகரா அல்லது அரோகரா என்பது தமிழில் உள்ள ஹரோ ஹரா என்ற சொற்களின் சுருக்கமாகும். இதற்கான பொருள் என்னவென்றால், இறைவனே, துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாயாக என்பதாகும். முந்தைய காலத்தில் சைவர்கள் இதனை சொல்வது வழக்கமாக இருந்தது. திருஞான சம்பந்தர் ஒருமுறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் பொழுது அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஏலேலோ ஏலேலோ என்று களைப்பார பாடிக்கொண்டே வந்தனர். இதை செவிமடுத்த திருஞான சம்பந்தர், பொருளற்ற ஒன்றை சொல்வதை விட பொருளோடு ஒன்றை சொன்னால் அது நல்லது என்று ஹரோ ஹரா என்று கற்றுக் கொடுத்தார். ஹரோ ஹரா என்று சொல்வது வழக்கமாயிற்று. காலப்போக்கில் சைவர்கள் இதனை சொல்லும் பழக்கம் குறைந்துவிட்டது. ஆனால் கௌமாரர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வந்ததால் இச்சொற்கள் முருகனோடு இணைந்து விட்டன. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வது, வெற்றிவேலை கொண்ட முருகனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கி நற்கதியை அருள்வாயாக என்று உரிமையோடு முறையிடுவதாகும். முருகனே முழுமுதல் இறைவன் என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள் வெற்றிவேல் இறைவனுக்கு அரோகரா என்று சொல்வார்கள். இப்பொழுது முருகபெருமானுடைய பதிகத்தை பார்ப்போம். ஓம் ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகமொன்றே, கூறுமடியார் கல்வினை தீர்க்கு முகமொன்றே, குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருள் நீயருள் வேண்டும், ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இந்த பதிகத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவிளையாடல்களை செய்தது உன் ஒரு முகம்தான். சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்ததும் உன் ஒரு முகம்தான். உன் திருப்புகழை கூறும் உன் அடியார்களின் இரு வினைகளையும் தீர்த்து வைப்பது உன் ஒரு முகம்தான். கிரௌஞ்ச மலையை உருவம்படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன் ஒரு முகம்தான். உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்ததும் உன் ஒரு முகம்தான். வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விழைந்து ஆசையுடன் வந்ததும் உன் ஒரு முகம்தான். அவ்வாறெனில் நீ ஆறுமுகனாக காட்சி அளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும். தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. இவ்வாறு முருகபெருமானை உரிமையுடனும் பக்தியுடனும் வழிபாடு செய்யும் பொழுது, அதுவும் குறிப்பாக சஷ்டி திருநாளில் இந்த பதிகத்தை கேட்டு அதன் அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டு அரோகரா என்ற பொருளையும் அறிந்து கொண்டு நாம் ஒரு நாள் இந்த பதிகத்தை கேட்ட மாத்திரத்திலேயே முருகபெருமானின் அருளால் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். வாழ்க்கையே பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.